அரக்கோணம் பழனிப்பேட்டை விஜயராகவன் தெருவைச் சேர்ந்த தினேஷ் சர்மிளா தம்பதியின் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தைக்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த புதன்கிழமை காசநோய் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குழந்தை காய்ச்சலால் அவதிப்பட்ட நிலையில் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரக்கோணம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு பணியில் இருந்த டாக்டர் விக்னேஷிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அனைவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் எம்எல்ஏ ரவி சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தைக்கு தவறான தடுப்பூசி போடப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டுவதாக கூறினார். தவறான தடுப்பூசி போட்டதால் தான் இந்த குழந்தை இருக்கிறது என்று பெற்றோர்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறார்கள், பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் எல்லாம் சரியாக மருத்துவம் செய்வதில்லை, மிக கவனக்குறைவாக மருத்துவம் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். தனது தம்பியின் குழந்தைக்கு அரக்கோணம் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 4 தடுப்பூசிகள் போடப்பட்டதாகவும் அப்போது மருத்துவர் செல்போனில் பேசிக்கொண்டே மருந்தை செலுத்தியதாக குழந்தையின் உறவினரான மோகனாம்பாள் குற்றம் சாட்டினார். பாப்பா எப்படி இருக்கு அதெல்லாம் எதுவுமே செக் பண்ணாம இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. இன்ஜெக்ஷன் 4 எல்லாருக்குமே தடுப்பூசி 2 தான் போடுவாங்க சார். இவங்க வந்து 4 போட்டாங்க. அவங்க ஃபோன் பேசிட்டே வந்து 4 போட்டாங்க. என் பாப்பா கேட்டா என்ன 4 போடுறீங்க மேடம் அப்படின்னதுக்கு அவங்க வந்து நீ டாக்டரா நான் டாக்டரா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வாயில வந்து ஒரு சிரப் மாதிரி கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க சார். வந்ததுலேருந்து பாப்பா வந்து ஆக்ஷனே கிடையாது. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது 10 நிமிடம் முன்னதாக கொண்டு வந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என தெரிவித்ததாகவும் தங்கள் குழந்தைக்கு ஏற்பட்ட நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் கூறினார். பிஹெச் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தப்ப அங்க யாருமே இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, யாருமே இல்லை. ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் எழுந்து வந்து இங்க யாருமே இல்லை, நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க பயந்து நாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் வந்தா நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா பாப்பாவை காப்பாத்தி இருக்கலாம், பாப்பா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.